எங்களது யூடியூப் சேனலுடன் இணைந்திருக்கின்ற அனைத்து ஓய்வூதிய நலன் பெறுவோருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைய வீடியோ மூலமாக ஒரு முக்கியமான, விசேடமான ஒரு அறிவித்தலை ஓய்வூதிய நலன் பெறுவோருக்காக வழங்க இருக்கின்றோம். அதாவது வெளியாகி இருக்கிற சுற்றறிக்கை 2025-15 ஆனது 2020 1/1க்கு முன்பு ஓய்வு பெற்ற சகலருக்கும் ஓய்வூதிய நலன்களை பெற்றுக் கொடுக்கும் நோக்கில் வெளியிடப்பட்டிருக்கிறது. சரிதானே. 2025-15 சுற்றறிக்கையானது 2020 1/1க்கு முன்பு ஓய்வு பெற்ற சகலருக்கும் ஓய்வூதிய நலன்களை வழங்குவதற்காக வெளியிடப்பட்ட ஒன்று. இந்த சுற்றறிக்கையானது காலதாமதமானது. அதாவது வரவு செலவு திட்ட உரையின் போது அல்லது வரவு செலவு திட்ட யோசனைகளை முன்வைக்கின்ற தருவாயில் ஜூலை மாதத்தில் ஓய்வூதிய நலன்களை பெற்றுக் கொடுப்பதாக வாக்குறுதி அளிக்கப்பட்டிருந்தது அரசாங்கத்தினால. அதாவது 2016 3ஆம் இலக்க சுற்றறிக்கையினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் வழங்குகின்ற நடவடிக்கை தான் ஜூலை மாத ஓய்வூதிய கொடுப்பனவுகளுடன் வழங்கப்படும் என வாக்குறுதி அளிக்கப்பட்டது. எனவே அரசாங்கத்துக்கு இது அவசரமாக செய்ய வேண்டிய ஒரு தேவை ஏற்பட்டது. ஓய்வூதிய திணைக்களத்தினர் இணைந்து பிரதேச செயலகங்களில் செயலாற்றுகின்ற ஓய்வூதிய நடவடிக்கைகளுக்கு பொறுப்பான பிரிவு ஆகியன கடுமையாக உழைத்தது இந்த செயற்பாட்டை மேற்கொள்வதற்கு. இருப்பினும் இறுதி தருவாயில தான் இந்த சுற்றறிக்கையை வெளியிடக்கூடியதாக இருந்தது. இதன் காரணமாக இதில் ஏற்பட்ட காலதாமதம் காரணமாக இந்த சுற்றறிக்கையானது 100க்கு 20% அளவுல தான் முழுமையாக நடைமுறைப்படுத்தப்பட்டது. அந்த ஜூலை மாதம் 9ஆம் தேதி அளவில ஓய்வூதியம் கிடைத்தது 20%க்கு குறைவானவர்களுக்கு தான் அந்த முழுமையான நலன்கள் கிடைக்கப் பெற்றதாக கூறப்படுகிறது. மிகுதி 80%த்துக்கும் அதிகமானவர்களுக்கு இவர்களால் அந்த கணிப்பை சரியா செய்ய முடியாத நிலையில ஒரு இடைக்கால ஒரு ஒரு கொடுப்பனவாக ரூ. 2,500 சகல ஓய்வூதிய நலன் பெறுவோருடைய வங்கி கணக்குகளில் மேலதிகமாக வைப்பு செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. அதாவது நீங்கள் ஜூன் மாதம் பெற்றுக்கொண்ட ஓய்வூதிய தொகைக்கும் ஜூலை மாதம் 9ஆம் தேதி பெற்றுக்கொண்ட ஓய்வூதிய தொகைக்கும் இடையில 2,500 அளவுல ஒரு வேறுபாடு காணப்படுமாக இருந்தா அவர்களுக்கு அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் ஒரு ஃபிக்ஸ்ட் அமௌண்ட் ஒன்ன டிபாசிட் செய்திருக்கிறார்கள். ஏதாவது நலன் உண்ட வழங்கணும் என்றதுனால இதை விட அதிகரித்த தொகையாக அது இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. அதாவது அதுக்கான சரியான கணிப்புகள் ஆகஸ்ட் மாத ஓய்வூதிய கொடுப்பனவுகளுடன் அதற்குரிய அரியஸுகளையும் சேர்த்து வழங்குவதாக கூறப்படுகிறது. இதனை பல பிரதேச செயலகங்கள் ஊடாக தொடர்பு கொள்கின்ற போது அறியக்கூடியதாக இருக்கிறது. ஒரு சிலருக்கு அது முழுமையாக அவர்களுடைய கோவைகள் பரீட்சிக்கப்பட்டு அவர்கள் ஏற்கனவே பெற்று வந்த ஓய்வூதிய நலன்கள் எவ்வாறானது, அதனை அவர்களுடைய ஓய்வு பெறுகின்ற போது அவர்களுடைய சேவை தரம் இதுகள் எல்லாம் பரீட்சிப்பார்கள். மெனுவலாக பரீட்சித்து பார்த்து தான் உங்களுக்குரிய இந்த ஓய்வூதிய நலன்களை அவர்கள் வழங்கணும். ஒரு சில தினங்கள்ல அப்படி செய்து முடிக்க இயலாது. எனவே ஒரு சிலருக்கு அது முழுமையான கொடுப்பனவாக வழங்கப்பட்டிருக்கின்றன. பெரும்பான்மை கூடுதலானவர்களுக்கு அது ஃபிக்ஸ்ட் அமௌண்ட்டாக உங்களுக்கு அதை வைப்பு செய்திருக்கிறார்கள். எனவே நீங்கள் அதில் அலட்டிக்கொள்ள தேவையில்லை. ரெண்டு விஷயம் எங்களுடைய வீடியோக்கள்ல கொஞ்சம் சரியா பாருங்க. 2020 1/1க்கு முன்பு ஓய்வு பெற்ற சகல ஓய்வூதிய நலன் பெறுவோருக்கும் இந்த சுற்றறிக்கையின் மூலமாக 3 கட்ட உதவி நலன் கொடுப்பனவுகள்ல முதலாவது கட்டம் தான் உங்களுக்கு கிடைக்க பெற்றிருக்கிறது என்பதை நீங்க கவனத்தில் கொள்ளுங்க. அப்ப இது சிறிய அமௌண்ட்டாகவும் சிலருக்கு இருக்கேலும். அதாவது பேசிக் குறைவாக நீங்க ஓய்வு பெறும்போது பேசிக் மிக குறைவாக இருந்தவர்களுக்கு இது எப்படியுமே குறைவா தான் வரும். 2வது கட்டம் வரும் வரைக்கும் நாங்கள் பொறுத்திருக்கோணும். பிறகு 3வது கட்டம் உங்களுக்கு கிடைக்கப் பெறுகிற போது 2027 ஆகும். அந்த 2027ஆம் ஆண்டு 1ஆம் மாதம் 1ஆம் தேதி நீங்கள் பெறுகின்ற அந்த ஓய்வூதிய தொகையானது 2024 12/31 உங்களோட சேவையில ஒருத்தர் ஓய்வு பெற்றிருப்பார் தானே, அதுக்கு ஈக்குவலான ஒரு தொகையாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. அது நான் எங்களுடைய வீடியோக்கள் ஊடாக நாங்கள் குறிப்பிட்ட சேவையினரை அடிப்படையாக வைத்து நான் நிரூபித்து புள்ளி விவர ரீதியாக உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். அந்த வீடியோக்களையும் நீங்க பாருங்க. எனவே ஓய்வூதிய நலன் பெறுபவர்களே, உங்களுக்குரிய புதிய சுற்றறிக்கையின் அடிப்படையிலான முழுமையான ஓய்வூதிய சீர்படுத்தல்கள் இன்னும் செய்யல. ஆகஸ்ட் மாதம் அளவில் ஆகஸ்ட் மாதம் 9, 10ஆம் தேதி அளவில் தானே உங்களுக்கு ஆகஸ்ட் மாத பென்ஷன் கிடைக்கும். அந்த இதில் நீங்கள் சரியாக பார்த்து கொள்ளலாம் உங்களுக்குரிய
பென்ஷன் அமௌண்ட்டுகள் எவ்வளவு அதிகரிக்கப்பட்டிருக்கு என்று சொல்லி. எனவே பல ஓய்வூதிய நலன் பெறுபவர்கள் உளரீதியாக பாதிக்கப்பட்டிருப்பதாக நாங்கள் அறிகின்றோம். என நீண்ட காலமாக அவர்கள் எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு ஓய்வூதிய நலன் இவ்வாறு ஒரு சிறிய தொகையில் மட்டுப்படுத்தப்பட்டது. அல்லது ஒரு சிலருக்கு அதுவும் கிடைக்கல. ஒரு சிலருக்கு 2,500 ரூபா கிடைச்சிருக்கு. ஒரு சிலருக்கு அந்த 2,500ம் கிடைக்கல என்று சொல்லப்படுகிறது. எனவே அது உளவியல் ரீதியாக உங்களுக்கு ஒரு தாக்கமாக இருக்கும் என்றபடியினால, இந்த விசேட அறிவித்தலாக நாங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு வழங்குகின்றோம். எனவே நீங்கள் மனதளவில் எதையும் யோசிக்க தேவையில்ல. உங்களுக்குரிய நலன்கள் நிச்சயம் கிடைக்கும். புதிய அரசாங்கம் பாப்போம் என்ன செய்யும் என்று சொல்லி, அடுத்த கட்டத்துல என்ன நடக்கும் என்று சொல்லி சிலர் சொல்றாங்க 2027 வரை காத்திராம 2026லயே அந்த 2 அமௌண்ட்டையும் பெற்றுக் கொடுக்கும்படி பார்ப்போம் நாங்கள் எவ்வாறான ஒரு வாய்ப்பு அதுக்கு கிடைக்கும் என்று சொல்லி. எனவே பொறுத்திருங்கள், நிதானமாக இருங்கள். எங்களுடைய யூடியூப் சேனலுடன் தொடர்ச்சியாக இணைந்திருங்கள். நாங்கள் இது ஊடாக கிடைக்கின்ற அப்டேட்ஸ்களை உங்களுக்கு உடனுக்குடன் வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றோம். எனவே மற்றொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.